గాక. ఇక చక్కటి సమయానికి మనం వచ్చినాం. நல்ல வேலைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வேதனுடைய வேதத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக வேதை வாசிக்கும்படியாக நம்முடைய பிரியமான சுதாகர் சித்தப்பா அவர்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். வேதத்தை கையில் உள்ளவர்கள் தயவுசெய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 28, 29 சொன்னேன். 20 యోవాను எழுதின సువిశేషం 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். யோவான் ராசின சுவார்த்தை 5వ అధ్యాయం 28 29. దయచేసి ఇంక பாருங்க. బైబిల్ படித்து బైబిల్ பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். దేవుని యొక్క పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును గాక. ఈ ఆదరణ కూడిక కొరకు ఇవ్వబడిన వాక్య భాగము యోహాను సువార్త 5వ అధ్యాయము 28, 29 రెండు వచనాలు మనం చదువుకుందాం. దీనికి ఆశ్చర్యపడకుడి, ఒక కాలము వచ్చుచున్నది, ఆ కాలమున సమాధులలో ఉన్న వారందరూ ఆయన శబ్దము విని మేలు చేసిన వారు జీవ పునరుద్ధానమునకును, కీడు చేసిన వారు తీర్పు పునరుద్ధానమునకును బయటికి వచ్చెదరు. దేవుడు వాక్యాన్ని దీవించును గాక. ఆమేన్. థాంక్యూ. தயவுசெய்து எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கும்படி அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் நடுவில் இருக்குதான ஜாக்சன் மாமா, காவேரி பாக்கத்திலிருந்து வந்திருக்குதான ஜாக்சன் மாமா எங்க இருந்தாலும் அன்புடன் வர வேண்டிய அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாமா அவர்கள் வந்து வசனத்துக்காக ஜெபம் பண்ணும்படி அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கப்பட்ட வேதத்துக்காக அதை குறித்து ஊழியக்காரங்க மாமா ஜெபம் பண்ண நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் அடிமைகளுக்கு நீர் உருவாக்கி கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அம்மாவை குறித்துதான இந்த கூட்டத்திலே உடைய வேதத்தை வாசித்து அதை தியானிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அடிமைகளுக்கு நீர் தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கின்ற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக கர்த்தர் எங்களை தியானிக்கும்படி செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசிக்க கேட்ட வேத பகுதியை கூட உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2 வசனங்களிலும் பொதிந்துள்ள கருத்துக்களை கர்த்தர் உம்முடைய மகனின் மூலமாக நீர் எங்களுக்கு விளக்கப் போகிறீர். அதற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. மிகுதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மகனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாய் இருப்பதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ மாமா. இப்படி உட்காந்து முன்னாடி. இப்போது கூட நம் நடுவில் வந்திருக்குதான அருமையான ஊழியக்காரர் அரக்கோண பகுதியில் வந்திருக்குதான தாமசை அவர்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நாங்க 11வது நாளிலே 12வது மணி வேளையிலே ஆண்டவருடைய திரு பாதத்திலே கூடியிருக்கிறோம். என் அன்பு சகோதரி ராஜாம்மாவனுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களை குறித்து நான் அந்த சாட்சிகளை கேட்கும்போது என் இருதயம் ஆண்டவரே உண்மையிலேயே ஆச்சரியப்படுகிறது. காரணம், அந்த காலத்திலேயே ஆண்டவர் உங்க நல்ல நாமத்திற்காக அவர்கள் பிரயாசப்பட்டதை நீங்க மறக்கவும் மாட்டீங்க. மறக்க அநீதியுள்ள தேவன் இல்லை. ஆகையால் இந்த நாளிலே கூடியிருக்கிற குடும்பங்கள், கூடியிருக்கிற உம்முடைய தாசர்கள் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசட்டும், நாங்க கேட்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளில் இங்க வந்து உட்காரும் போது திடீரென்று தேவா ஐயா என்ன ஐயா நீங்க செய்து கொடுங்க அப்படின்னாரு. நான் டெத்துக்கு வர முடியல. அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், அதனால வர முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு கூட ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் அப்படியே நீங்க வந்திருக்கிறேன். அதனால கூட விசேஷமா இங்க இருக்கிறவங்களை பார்க்கும்போது இந்த ராஜா அம்மா இன்னும் கொஞ்ச நாள்
நம்ம கூட வாழ்ந்திருந்தா நல்லா இருக்கும் என்று நம்ம விரும்பி இருக்கிறோம், உறவுகளும் பிள்ளைகளும். ஆனா வேதம் சொல்லுகிறது யோவான் புத்தகம் 17:24, நீங்க விரும்புறீங்க அவங்க இங்க இருக்கணும்னு, ஆனா இயேசு விரும்புறாரு அவங்க என்னோடு கூட இருக்கணும் என்று. கரங்களை தட்டி தேவன் மைப்படும், அவர் என்னோடு கூட இருக்கணும். அது மட்டும் இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 5:29 சொல்லுகிறது. அந்த வசனத்தை எடுத்து உங்கள் வாசிக்கலாமா? உபாகம் 5:29. அவர்களும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இந்த வசனம் ராஜாமாக்கு பொருந்தும். அல்லேலூயா. இப்ப சொன்ன போது நான் பார்த்தேன், ராஜா சொன்னாங்க, சுரேஷ் சொன்னாங்க, டிவில காட்டேன். அந்த காலத்திலிருந்து ஊழியத்தின் பாதையிலே ஜெபத்திலே, திருப்பதியில உடல் நலம் சரியில்லாதவங்க தெருவில் தேடிட்டு வீடு தேடும்போது அவங்க ஜெப குரலை கேட்டுட்டு அந்த இடத்தை அட்ரஸை கண்டுபிடி. அப்படின்னா அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருப்பதற்கு காரணம் இந்த சந்ததி பேர பிள்ளைங்க கொள்ளு பிள்ளைங்கள் எல்லாம் அவங்களுடைய ஜெபம் தான். அல்லேலூயா. அவங்க இந்த வேத வார்த்தைகளை கை கொண்டார்கள், ஆண்டவருக்கு பயந்தார்கள், ஆகையால் என்றென்றைக்கும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். ஆனா நமக்கு என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் ராஜாமா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, யோபு புத்தகத்துல நீங்க 5வது அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிக்கலாமா? யோபு 5:24 26. உம்முடைய கூடாரம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், குறைவை காண மாட்டீர், உம்முடைய சந்தானம் பெருகி உன்னுடைய சந்தானம், அதாவது நம்ம இப்ப பாத்தீங்களா, இப்ப சொன்னாங்கல்ல, உன்னுடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே தானியம் பாருங்க, இப்ப அவங்க சந்ததி எப்படி இருக்குதுங்களா? நிறைய பேர் இவங்க இப்ப சொன்னாக்க அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு எல்லாரும் நிக்க வச்சா ஏராளமான பேரா இருப்போம். அப்ப அந்த பூமியில அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது கடைசியில் இப்ப நமக்கு வருத்தம், இப்ப ஆறுதலினுடைய கூட்டம் இது. இந்த ஆறுதலில் சகோதரனுக்கோ சகோதரிகளுக்கோ உறவுகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா வேத வார்த்தை என்ன சொல்லுது வாசிங்க. தானியம் ஏற்ற காலத்திலே தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல அம்பாரத்திலே சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு சகோதரிக்கு ராஜாமாவுக்கு முதிர் வயது இருந்தாலும் அவங்கள எங்க இருக்கிறாங்க? ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் இந்த பூமியில சில காலம் உடல் நலம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா வேதத்துல யோபு புத்தகம் 3:17-19 வாசிக்கிறோம், அவர்கள் பலனற்று போய் இருந்தாலும் அந்த பலவீனத்துல இருந்தவங்களை இப்பொழுது அவங்க தங்கள் படுக்கையில பரலோகத்திலே இளைப்பாறுகிறார்கள் என்று அந்த பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருந்தது. அங்க என்ன இருக்காதுங்களா? துன்மார்க்கன் தொந்தரவு ஓய்ந்து இருக்கும். பலனற்று விடாய்த்து போனவர்கள் பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில அவங்க பலனற்று போயிருந்தாங்க, ஆனா இப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள இளைப்பாறுகிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் தெளிவா சொல்றேன், நீங்களும் நானும் இந்த பூமியில இப்ப வாசித்த வசனம் என்ன வசனம்? யோவான் 5:28-29. அதுல என்ன சொல்லுன்னா, அவங்க செய்த காரியங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாவு அரைக்க தெரியாது, அவங்களுக்கு அந்த நெல்லு குத்த தெரியாது. ஏன்னா கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பசியா இருப்பார்களே, அதற்காக அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருடைய பசி, அதாவது நமக்கு ஒரே ஒரு வாழ்வு தான். அல்லேலூயா. ஒரு கிராமத்துல ஒரு சகோதரனுக்கு 16 வருஷம் பிள்ளை இல்லை, நாகுவெட்டில் ஜெபம் பண்ணோம், குழந்தை பிறந்தது. முதல்ல அந்த பிள்ளையினுடைய முதல் பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங், திரளான கூட்டங்களை போஸ்ட் பேனர் எல்லாம் வச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, ஐயா என் குழந்தைனுடைய பிறந்த நாள்ல சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நாங்க சாப்பிட்றதை விட
எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லட்டும் அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு ராஜாம்மா மூலியமா நமக்கு ஒரு நல்ல செய்தி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்ன செய்தி? அவங்க விட்டு சென்ற தொடர்ச்சி என்ன? அவங்க என்ன ரோல் மாடலு? அவங்க நமக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கிறாங்க? நம்ம ஏன்னா இப்ப சொன்னாங்க நாங்க எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். அப்ப அங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்துல ஏசாயா 65:23 சொல்லுது, இவர்கள் துக்கம் உண்டாக பிள்ளைகள் பெறவில்லை. அப்பனா இந்த பிள்ளைகளை குறித்து சந்தோஷம். ஏன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய வேலை செய்யறோம். இப்ப வாசிங்க யோவான் 5:28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி. நன்மை, அதுதான் முக்கியம். அங்க அண்டர்லைன் பண்ணீங்க. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய மெசேஜ். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு நாள் தெரியாது. இந்த டிவிக்கு கேரண்டி உண்டு. டிவி வாங்கினா கேரண்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த மைக்கெல்லாம் கேரண்டி உண்டு. ஆனா நம்ம வாழ்க்கையில கேரண்டி இல்லை. அடுத்த நிமிஷம் நம்ம இருப்ப நிச்சயம் கிடையாது. இருக்கிற இந்த வாழ்க்கை வாசிக்கலாமா? அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ரெண்டே ரெண்டு தான் இந்த பூமியில உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. ஒரே ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 7 ஜென்மம். கிடையவே கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை. எபிரேயர் புத்தகம் 9வது அதிகாரம் 27 வாசிங்க. எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. மனுஷனுக்கு என்ன பண்ண ஒரு முறை பிறந்துமா நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. இப்ப சொன்னாங்க நமக்கு அத்தனை பேர் வாழ்க்கையில சாட்சிகளை குறித்து கேட்டோம். நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாமும் அதை சந்திப்போம். அந்த மரணத்தை சந்திப்போம். அப்ப அங்க போய் எங்க நிப்போம்? 1 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 5:10. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. இந்த உலகத்துல இருக்கிறவங்களோடு உன்னை சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பவுல் சொல்லல, நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியது இருக்குமே. இதுதான் உண்மை. நாம பிரித்து எடுக்கப்பட்டோம். நாம தேவனுடைய பிள்ளைங்க. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளை இந்த அம்மா ராஜாம்மா மூலியமா நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, எச்சரிப்பு, ஒரு ஆறுதல் நம்ம வாழ்க்கையில நமக்கு நிச்சயமா சொல்றேன். எத்தனையோ வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில பார்த்துட்டேன். 5000 கோடிக்கு ஒரு அதிபதி, பெரிய ஃபேக்டரி, பயங்கரமான வேலையாட்கள். அவர் பாத்துங்க வேலை நிமித்தமாய் போன மாசம் வேலை நிமித்தமா அங்கங்க சுத்திட்டு வர்றாரு. வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுல வந்து உட்கார்றாரு. சோப்பாவில் உட்காரும் போது அவங்க மனைவி தண்ணி கொடுக்குறாங்க, குடிக்கிறாரு. சோப்பாவில் தலை சாஞ்சு தூங்குறான்னு நினைச்சாங்க. போய் தட்டி பார்த்தா உயிர் போயிடுச்சு. அந்த 5000 கோடி பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 11:4வது வசனம், பணம் காப்பாத்தாதான். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த ராஜாம்மா இந்த வாழ்க்கையில அநேகருக்கு அந்த மாவு அரைச்சு அந்த நெல்லை குத்தி அநேகருடைய பசி ஆற்றினாங்கன்னா அதான் நன்மை. அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய வேலையை அவங்க வேதம் சொல்லுது. முதல்ல இந்த பூமியில நானும் என் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படினா அப்படி என்ன இருக்கணும்? இந்த வேதத்தை கை கொண்டாங்க. அப்ப சொன்னாங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க, பைபிள் படிச்சாங்க, பாட்டு பாடினாங்க. அதோட நம்மளாம் அப்படியே நிறுத்துருவோம். ஆனா மற்றவங்களை அவங்க உதவி செஞ்சாங்க. இன்னும் கேட்டேன்னா இதுல சொன்னாங்க சாட்சி, ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணாங்க? உதவி செஞ்சாங்க. அநேகருக்கு ஜெபம் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் முடிக்கும் போது சொல்லுது அவங்க தேவனுக்கு பயந்தவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்மளாம் கையில பைபிள் வச்சுட்டு இருக்கிறோம். நம்மளாம் ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா புறஜாதி நம்மளை பாக்குறாங்க. இன்னைக்கு அந்த ராஜாமா குறித்து இவ்வளோ பேர். நேற்று ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு. நேற்று தான் 4 பேர் கூட வரல அந்த ப்ரேயர் மீட்டிங்ல. இன்னைக்கு எவ்வளோ பேர், 100கணக்கான பேர் இங்க இருக்கிறோம். காரணம் அவ்வளவும் உங்களுடைய இருதயத்துல பதிக்கப்பட்டு இருக்கு. அவங்களுடைய சாட்சிகளை, அவங்களுடைய செயல்களை. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்தவர்கள் எங்க இருப்பாங்களா?
நன்மை அடையும்படி எழுந்திருப்பாங்களாம். தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடைவார்கள். ஆக்கினைன்னா என்ன அர்த்தம்? ரெண்டே ரெண்டு தான். நீ வாழ்ந்த நாட்கள்ல உன்னால மற்றவங்களுக்கு எதையாகிலும் ஒரு உதவி இருக்கணும். பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம மற்றவங்களுக்காக நிறைய காரியங்களை பார்க்கணும். வேதத்துல தானியேல் புத்தகத்திலே 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும். பாருங்க, பூமினா இந்த மண்ணுக்கு அடியில இப்ப நித்திரை பண்ணுகிறவங்க சொல்றாங்க. அநேகர் சிலர் நித்திய நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய சத்தம் கேட்க போது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது கல்லறையில் இருக்கிறவங்க எழுந்து எதிர்கொண்டு போறாங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஆண்டவர் நம்ம எல்லாருமே தான் அவருக்கு முன்னால நிக்க போறோம். நிக்கும் போது வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, இந்த பூமியில, புரியுதுங்களா, இந்த பூமியில சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ரெண்டே ரெண்டு தான். இதெல்லாம் மறைக்க முடியாது, யாரும் ஒளிய முடியாது, யாரும் எந்த இடத்துல சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ராஜாமா மூலியமா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் உண்டு. இது உண்மை ஆசீர்வாதம் தான். ஏன்னு கேட்டேன்னா ஆறுதல் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை இவங்க ரோல் மாடல். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஏசாயாவுல 51:2 பாருங்க, அந்த ஆபிரகாமை சாராலை நோக்கி பார் அப்படின்னா அவங்க ரோல் மாடலா காட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு ராஜாமா நமக்கு ரோல் மாடல். அவங்க இவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கை. வாசிங்கம்மா அந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. நான் தப்பிச்சுக்குவேன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. இந்த பூமியில நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, கொடுக்கப்பட்ட நாட்கள், அங்க போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்பார். உன்னை கேட்பார், என்னை கேட்பார், ஊழியக்காரனை கேட்பார். வேதம் சொல்லுது, யோபு புத்தகம் 31வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? யோபு 31:14. தேவன் நம்மை எழுப்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது என்ன பண்ணுவாராம்? யாரும் விசாரிக்காம விட மாட்டார். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உள்ள போங்கன்னு வரா. இந்த பூமியில நம்ம வாழ்ந்த நம்ம சரீரத்துல ஆகினால்தான் தேவன் நம்ம எழுப்பும் போது, அவர் நம்மை விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? ஐயோ, நான் நிலம் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், எனக்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஜெபிக்க டைம் இல்லை, வேதத்தை வாசிக்க டைம் இல்லை. தயவுசெய்து சொல்றவங்களை கரங்கூத்து. காலம் பொல்லாத காலத்துல இருக்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கொடுமையான காலம் தொடங்கிடுச்சு. அப்போ உனக்கு எது எந்த காரியத்தை எதை சார்ந்து வாழ போறோம்? நம்ம இன்னைக்கு அந்த ராஜாமா குறித்து கேட்கும்போது என் இறுதியும் பயங்கரமா, உண்மையில இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஏன் ஆண்டவர்? ஏன்னா செய்யாருக்கு அங்க போனா 110 வயசு ஒரு அம்மா அப்படியே இன்னும் கூட குடுன்னு ஓடுது. 110 வயசு. அப்ப இந்த ராஜாமா இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இருக்கலாமே. ஏன்னு கேட்டான்னு இவங்க எல்லாம் ஜபத்திலேயாவது நம்மளை தாங்கி இருப்பாங்களே, பிள்ளைகளை தாங்கி இருப்பாங்களே. இந்த ஜபம் நமக்கு ஒரு பெரிய அரணா இருந்து இருக்குமே. அப்ப அவங்க ஜெபிச்சுட்டு அவங்க இந்த பூமியில வாழ்ந்து உங்களுக்கு வைத்துட்டு போன நன்மைகள் ஏராளம். அவங்க ஜபத்தினால்தான் இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதம் இருக்கு. இங்க இருக்கிற பேர பிள்ளைங்க, கொள்ளு பிள்ளைங்க, மருமகனுங்க, மகளுங்க, அங்க பிள்ளைங்க எல்லாருமே உண்மையா சொல்றேன், இந்த வேதத்தின்படி பார்க்கும்போது அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் இந்த வேத பிரமாணம் படி 8வது பட்சம் இருக்கிறாங்க அந்த காலத்துல. அப்ப அவங்க வேதத்தை எவ்வளவு நேசித்து இருப்பார்கள், வேதத்தை எவ்வளவு நேசித்து இருப்பார்கள். நாம எல்லாம் வேஷம் போடக்கூடாது. வேதம் சொல்லுது, யோபு புத்தகம் 11வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 11:11.
மனுஷருடைய மாயத்தை மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். யாருக்கு? நம்ம எல்லாம் இங்க மறைக்கலாம், இங்க ஒண்ணா உங்க எதிர்க்கு மறைச்சிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நான் சைமன் பாஸ்டர் பார்த்து சொன்னேன். என்ன சொன்னேன்? ஐயா, உங்களுக்காக நான் தினமும் ஜெபம் பண்ணேன். நான் சொல்லும் போது யார் கேட்டாங்க? யார் கேட்டாங்க? ஆண்டவர் கேட்டார். அதை நான் செய்யலைன்னா நான் பொய் சொல்றேன். ஆனா அவருக்கு மறைக்க முடியாது. தினமும் என்னைக்கு இவர் பார்த்தனோ அன்னிலிருந்து இவருக்காக தினமும் ஜெபிக்கிறேன். இது ஆண்டவர் சாட்சி. என் பிரேயர்ல, என் பிரேயர் ஃபேக்டரியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். அவர் அறிவார். அக்கிரமத்தை அவர் கண்டும் அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை அதை கவனியாதிருப்பாரோ. கவனியாமல் இருப்பாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு. வேதம் சொல்லுது, தெளிவா சொல்ல, நீ இந்த பூமியில நன்மை செய்தால் நன்மை அடைய எழுந்திருப்பாய், தீமை செய்தாய் ஆக்கினை அடைவாய். ரெண்டுல ஒண்ணு ஏதாவது நீ செலக்ஷன் பண்ணிக்க. உன் வாழ்க்கையில நம்ம நிரந்தரமா இருக்க போறது இல்லை. வேதம் அதே யோபு புத்தகம் 34வது அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? நமக்காக உங்களுக்காக தான் சொல்றது. ஏன்னா அம்மா போயிட்டாங்க. உங்களுக்காக சொல்றார் வேதம். இங்க இருக்கிறவங்களுக்காக, அதை கேட்கிறவங்களுக்காக, நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக. நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக. நன்மை இன்னதென்று நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. நன்மை இன்னதென்று எதை செஞ்சா நல்லது? இன்னைக்கு நமக்குள்ள எப்படியாப்பட்ட, ஏன்னா என் இறுதி யாருக்கு தெரியும்? தேவனுக்கு முன்னால நிக்கிற நாம, தேவனை தேடுகிற நாம, ஆண்டவர் பிள்ளை நாம மற்றவங்களுக்காக என்ன செய்து கொள்ள. அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் உணவு கொடுத்தாங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணாங்க, எல்லா ஊழியக்காரர்களுக்கு உதவி வந்தாங்க. அதனாலதான் இந்த சந்ததி, ஆபிரகாம் சந்ததி, இந்த விசுவாச சந்ததி உருவாக்கப்பட்டது அந்த ராஜாமா ஒருத்தராலதான், அவங்க முழங்கால்ல தான். அதுக்குதான் நம்ம ஊழியத்துல சொல்லுவோம், மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்காத பார்முலா. ஜபம் ஜபம் ஜபம். அதுக்காக தான் சர்ச்சு இல்லை, பிரேயர் ஃபேக்டரி. அதனால வேதம் சொல்லுது, நீங்க தேவனுடைய பிள்ளை, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நன்மை இன்னதென்று. ஏன்னா இப்ப அவங்க செய்த நன்மை தான் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அவங்க வேற ஒண்ணுமே வைக்கல. உண்மையில இது நிரந்தரமான அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் பைபிள் சொல்லுது. இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம், நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவங்க செய்த நன்மைகள் ஒன்னொன்னு விதைச்சு இருக்கிறாங்க. இனிமே இதை விட இன்னும் பல மடங்கு ஆண்டவர் உன் சந்ததியினுடைய சந்தானத்தை கூட நீ ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அப்படின்னா இங்க வேதம் சொல்லுது, நாம அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற. பிரசங்கி புத்தகம் 12வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் நல்ல கவனிங்க, நாம செய்யற நன்மை. என்னை பார்த்திபன் ஐயாவுக்கு நான் ஏதாவது துரோகம் பண்ணனா அவருக்கு தெரியாது, அவர் மறைவா இருக்கலாம். ஆனாலும் என் தேவனுக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே மறைவானது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு காரியமானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் இந்த பூமியில விட்டு சென்ற காரியம், அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டின காரியம், அவங்க நம்ம வாழ்க்கையில நம்ம உறவுகள் எல்லாரும் இப்ப மருமகன் பிள்ளைங்கள்லாம் சாட்சி சொன்னாங்க. சொல்லும் போது சிலர் கண்ணீரோடு கூட சொன்னாங்க. உண்மையிலே இது ஆறுதல் கூட்டம் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில அதை கேட்டுட்டு விட்டுட்டு போக அல்ல, அதன்படி நானும் என் குடும்பமும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி நாங்க வாழ்வோம், அப்படி நாங்க இருப்போம். அதனால்தான் வேதம் சொல்லுது, அவர்கள் பிள்ளைகள் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. அப்ப என்ன பண்ணணும்? வேத பிரமாணத்தை கை கொள்ளணும், அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படுறவங்களுக்கு உண்டு பண்ணி வைத்து இருக்கிற நன்மை மிகவும் பெரியது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாரும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு ராஜாமா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க. பூமியில நீதியா வாழ்ந்தவங்க, நேர்மையா வாழ்ந்தவங்க பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பா ஆண்டவருடைய சத்தம் கேட்பாங்க, அவங்க எழுந்து நிற்பாங்க. அந்த ராஜாமாவை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். வா என் மகளே, பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நீ நன்மை செய்தாய், அதனால நன்மைக்குள்ளே பிரவேசி என்றார். அப்ப நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம உய்ந்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை குறித்து வேதத்தை வாசிக்கிறோமா?
ஆண்டவர் பிள்ளைகளை வேதம் தெளிவா சொல்லு. ஆண்டவர் தான் முதன்மை. வேதம் ஏசாயா புத்தகத்துல 42வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லு. அதை தான் அவர் முதன்மைப்படுத்தினார். இந்த வேதத்தை தான் முதன்மைப்படுத்தினார். நாம எப்படி இந்த வேதத்தை நம்ம எப்படி நேசிக்கிறோம்? வாசிக்கலாமா? ஏசாயாவுல 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவன் மேல, அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இங்க ராஜாமா மேல ரொம்ப ரொம்ப பிரியமா இருந்தார். ஏன்? வேதத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம். வாசிக்கலாமா? அவர் உபதேசத்தை முக்கியப்படுத்தி உபதேசத்தின் வரல, எங்களுக்கு வேதம் வரும், உங்களுக்கு உபதேசம் வருதா? வாசிங்க. அதை மகிமை உள்ளதாக்குவார். அதை மகிமை உள்ளதாக்குவார். அதாவது இந்த வேதத்தை ஆண்டவர் முதன்மைப்படுத்துவாராம். இந்த வசனம் தான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ராஜாமாவை குறித்து நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் யோவான் புத்தகம் 5:28-29 வாசிங்க, முடிக்கலாம். இதை குறித்து இந்த வசனத்தை நீங்க மனசுல வச்சுங்க. நம்ம வாழ்க்கையில 2 தான். உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இன்னொரு முறை கிடைக்காது. இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதுக்காக நம்ம இந்த நாளில ஒரு தீர்மானம் எடுக்கணும். நானும் கூட இன்னைக்கு ராஜாமா பிரேயர் மீட்டிங் போனேன். ஆண்டவரே, நானும் என்னுடைய வாழ்க்கையில பழைய மனுஷனை கலைந்து போட போறேன். புது வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நான் என்னால என்ன கூடுமோ, ஆண்டவர் என் தேசத்திற்காக, என் ஜனங்களுக்காக, என் சபைகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவர் என்னால கூடும் வரையில அவர் நல்ல நாமத்திற்காக பிரயாசப்பட போறேன். ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நம்ம போனோம்னா இந்த பிரேயர் மீட்டிங் வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. வாசிக்கலாமா? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பாங்க. கண்டிப்பா ராஜாமா எழுந்திருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எபேசியர் புத்தகத்துல 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் 17 படி. 17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. மற்ற புறஜாதிகள், இதுதான் கடைசியா உங்களுக்கு முடிக்கிறது. மற்ற புறஜாதிகள் வேற, நாம வேற. நம்ம கையில வேதம் இருக்கு. நாம அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஞானசானம் பெற்றவங்க, கிறிஸ்துவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆகினால உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இது. வாசிக்கலாமா? தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இனி நீங்கள் நடவாமல் இருங்கள். அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய சிந்தையோடு கூட நம்ம காரியத்தை முடிப்போம். அவங்க நன்மை பெற்றவங்க, கண்டிப்பா நம்ம அவங்களை சந்திப்போம், அவங்களை பார்ப்போம். ஆண்டவர் கண்டிப்பா அவங்களை பார்க்க நம்ம வைப்பார். ஏன்னா அந்த பூமியில அவங்க விட்டு சென்று இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தொடர்ந்து செய்வோம். இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஊழியக்காரங்க, எல்லாருமே ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவர் நாம மகிமைக்காக இந்த கூட்டத்துல, இந்த ஆராதனை கூட்டத்துல இருக்கிற ஊழியக்காரங்க வந்திருக்கிறீங்க, பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு இந்த வார்த்தை எதுக்காக ஆண்டவர் சொல்லனா, நாம இந்த பூமியில இருக்கும்போது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். நன்மை என்னது என்று பாருங்க, எது நல்லது எது கெட்டது என்று பாருங்க. நன்மை செய்த, உண்மையிலே சொல்ல, ஒரே ஒரு சின்ன காரியம் கூட வீண் போகாது. ஒரு கலசம் தண்ணி கூட வீண் போகாது. அவர் நல்ல நாமத்திற்கு பிரயாசப்பட்டு அவர் மறக்கவே மாட்டார். மறக்க அநீதியுள்ள தேவன் இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நீங்க இன்னைக்கு ராஜம்மாவுக்காக நாங்க குடும்பமா இணைந்து அவங்க செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் விட்டு சென்ற காரியங்களுக்காக இப்ப வாசித்த வசனத்தின்படி யோவான் 5:28-29 படி நிச்சயமாகவே அவர்கள் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்குள்ள நன்மையை அடைந்துட்டார்கள். ஆண்டவர் அவங்க இளைப்பாறுதல் கண்டு விட்டார்கள். ஆண்டவரே பிலிப்பு 4:3 சொல்லுகிறது, ஊழியக்காரங்களுக்கு, சுவிசேஷத்திற்கு, பரிசுத்தவான்களுக்கு அவங்க உதவியா இருந்ததுனால அவங்க பெயர் கின்னஸ் புத்தகத்துல எழுதப்படவில்லை. ஆண்டவர் அவங்க பெயர் ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டது. ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் அந்த அம்மாவை குறித்து துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு ஒருவேளை பிள்ளைகள் இருப்பா, அவர்களை நீங்க ஆற்றும்படியா நான் செபிக்கிறேன். அவர்கள் செய்த காரியங்களை அதை விட அதிகமா இவர்கள் செய்வதற்காக இந்த பிள்ளைகளை நீங்க ஒவ்வொரு நாளும் ஏவும்படியா நான் செபிக்கிறேன்.
பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவர். ஆமென். தேங்க்யூ ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கடைசி நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நான் நடுவில் இருக்கிற ஆனந்த் ஐயா 2 வார்த்தைகளை சொல்லும்படியா விரும்பினார். மாமா கூட சொல்லியிருந்தேன், நான் மறந்துட்டேன். ஆனந்த் ஐயா 2 வார்த்தை ஆயா குறித்துதான சாட்சியை 2 வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா. அரிமானவர்களே, இதுவரைக்கும் நல்ல ஒரு பிரசங்கத்தை ஐயா சொன்னார். அதன்படி வாழ வேண்டும் மனுஷன். அல்லாஹ்வுலத்தில் பிறந்து வளர்ந்தவன், வயசுல பெருசு நான் தான். மரித்து போன ராஜாமா நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆரம்பத்தில் இப்போ இருக்கணும் தெரியாது. அவங்க வீட்டு பேரு யாப்மாத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. யாப்மாத்து வீட்டுக்காரன்னா ஆரம்பத்தில் இந்துல இருந்தாங்க. அவங்க இந்து தான். அவங்க இப்போ இருக்க தெரியாது. அதனால அந்த யாப்மாத்து வீட்டுக்காரு சொல்லுவாங்க. அதனால அந்த நாட்கள் இருந்த சிஎஸ் சபையில் துரைங்க துரை பாயில் துரை தெரிந்து சத்தியத்தை சொல்லி என் கிராமத்தில் கிறிஸ்துவ மாற்றிட்டாங்க. மொத்த பேர் இந்துக்கு தான் அல்லாஹ்வுலத்தில். உங்களுக்கு தெரியாது இப்போ. அதனால கிறிஸ்து மாறின பிறகு இந்த ராஜாமா கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் புருஷன் பேர் முனுசாமியாக இருந்தது, டேவிட். அவர் ரொம்ப அரியமான மனுஷன், சாந்தமாக பொறுமையாக இருப்பார். அவருக்கு தான் அந்த மாவை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதுபோல் கிறிஸ்துவான பிறகு அதுக்கு முன்னாக எங்கள் வாலிபத்தில் படிக்கும்போது சோளிங்கரில் கிறிஸ்து ஹாஸ்டலில் ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு சின்ன பசங்களாம் இருந்தோம். அப்போ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ்க்கு வருவாங்க, ஜனவரிக்கு வருவாங்க. தவறாமல் ஆலயத்துக்கு போய் நல்லா பாடுவாங்க. ஆனந்தமா இந்த ராஜம்மா அப்போ நல்லா தெரியும் எனக்கு. நல்லா பாடுவாங்க, ஜெபிப்பாங்க. அதனாலே அவங்க குடும்பத்திற்காக எப்போ அவங்க குடும்பத்தில் குடும்ப ஜபம் நடத்துறதுனால இந்த பேர பிள்ளைங்களாம் கூட சாட்சி சொன்னாங்க. இன்றைக்கு அங்கே ஆசீர்வாதம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியும்? கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். எந்த சபையாலும் சரி, வேதம் சொல்லுது 119ஆம் சங்கீதம், கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி ரொம்ப பாக்கியமான ஒரு குடும்பமாய் வாழ்ந்தாங்க. அடுத்து இங்கே வந்த பிறகு ஒரு தகவல் இங்கே வந்து சேர்ந்தாங்க. அவங்க பெண் பிள்ளைங்க வளர்த்தாங்க, நல்ல ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்தாங்க. அடுத்து ஒரே மகன் தேவா. இங்கே வந்த பிறகு பார்க்கும்போது அந்த அம்மா அங்கே ஆலயத்துக்கு வருவாங்க, சிஎஸ் ஆலயத்துக்கு. அப்போ இந்த தேவா வேதத்தை தலைமால வச்சுனே தாய்மைனா வருங்க குடும்பம். சின்ன வயதுல அப்படி வளர்ந்தார் அவரு. அதனால தான் நான் படித்து பட்டம் பெற்றவராய் இருக்கிறார். இன்றைக்கு ரொம்ப தாழ்மையான மனுஷன், ரொம்ப நீதியான ஒரு மனுஷன். அவர் பதவியில் இருக்கிறார். அவரை குறித்து நிறைய சாட்சிகள் சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். உண்மையான மனுஷன். உண்மையான மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உண்மையா நடந்துக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் ஐயா தூரத்துல வந்தார் சொன்னாரு, நன்மைக்கும் தீமைக்கும் கணக்கு சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையானால் மற்றவர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது. அதனால்தான் அருமையான சாட்சியை நம்ம கேட்டோம். கர்த்தர் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நம்மளுடைய சக்கினா சபை தானிக்க சங்கம் అయినటువంటి சக்கினா சபை, நம்மளுடைய சக்கினா சபையோட ஊழியர் ஐயா சில வார்த்தைகளை பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் வாலிப வயசுல வந்துட்டேன். பெங்களூர்ல ரட்சிக்கப்பட்டேன். வேலை தேடி என் ஊர் சேலம் பக்கம், அங்கிருந்து பெங்களூருக்கு போன வேலை தேடி அங்கதான் ரட்சிக்கப்பட்டேன். பாஸ்டர் ராபர்ட் சாண்டி அவர் மூலமா பாப்டிஸ்ட் எடுத்தேன். அங்கே விசுவாசியாவே இருந்தேன்.
கூட இருந்து, பாஸ்டரோடு கூட இருந்து எல்லா வேலைகளையும் செய்வேன். ஊழியங்களுக்கு போவேன், சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் கன்னடா தெரியும், கன்னடாவில் கூட சொல்லுவேன், கன்னடா பாஷையில். இப்படி நான் அவரோடு கூட இருந்த பொழுது எனக்கு ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்தார். அது அவரிடத்துல சொன்னார். கடலிலே முத்துக்கள் நிறைய இருக்கு, கூட்டம் கூட்டமா சிப்பிகள் இருக்கு, அதை கொண்டு வந்து என் சமூகத்துக்கு என் இடத்துல கொடுக்கணும்னு சொன்னார். சரின்னு சொன்னார். அவரது பத்திரம் ஒன்று இருந்தது, அதில் என் பேர் எழுதப்பட்டிருந்தது. கையெழுத்து போடு, கையெழுத்து போட்டார். அல்லேலூயா. பத்திரம் எழுதி, கர்த்தர் எழுதி அதில் கையெழுத்து போட சொன்னார். அது போட்டுட்டார். இனி நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு ஆண்டவர் அவர் மூலமா அல்லாஹ்வுலத்துக்கு அனுப்பி வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10 ரூபாய் கொடுத்தார். பெங்களூர்ல சித்தூருக்கு 6 ரூபாய் டிக்கெட். அதுல சித்தூர்ல இருந்து புத்தூருக்கு இடையில இறங்குறதுக்கு அன்னூர் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அங்க வந்து இறங்கிக்கோ. அங்க நீங்க கிழக்கு பக்கம் போனேன்னா அல்லாஹ்வுல்டா இருக்கும், அங்க நான் சொல்லி இருக்கிறேன் வருவாங்க அப்படின்னு. 2 ரூபாய் டிக்கெட்டு. சித்தூர்ல இருந்து அன்னூருக்கு 2 ரூபாய் டிக்கெட்டு. பாஸ்டர் கொடுத்த 10 ரூபாயில 2 ரூபாய் என் பாக்கெட்டில் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பிரயாசப்பட்டேன். கர்த்தர் சொல்லவும் செய்யவும் கூட இருந்தார். இப்ப இருக்கிற வைராகியம் அப்ப கூட இருந்தது. நான் கிறிஸ்துவை குறித்து சேவிப்பதிலே சோர்ந்து போனதன் கிடையாது. நிறைய பேர் எதிர்த்தாங்க, தண்ணி அடிக்கிறவங்களா எதிர்த்தாங்க, 2 பொண்டாட்டிக்காரர்கள்லாம் எதிர்த்தாங்க. நான் சொல்லுகிற உபதேசம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. திட்டுனாங்க, தூஷித்தாங்க, எவ்வளவு கேவலப்படுத்தணும் அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. ஆனா எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை வச்சு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய பாடுகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு அந்த சூழ்நிலை பொழுது நம்ம கிட்ட இருந்த சகோதரர்கள் ஒரு 2-3 குடும்பம் தான் பாஸ்டரை ஒப்பு கொடுத்தது. நம்ம ஆனந்த பிரதரும் அவங்களுடைய ஃபேமிலி, மார்த்தாமான் இருந்தாங்க, தியானம் இப்போ இருக்கிற தனஞ்சயர் தனராஜ் அவங்களுடைய குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது கொல்லமா இருப்பான் ஒரு தம்பி செல்வம், அவங்க மேலாண்டில் கொஞ்சம் பேர் பின்வாங்கி போயிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்படி உபவாசம் பண்ணி பிரயாசப்பட்டு நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த ஏரியாவில், இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பேயை ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரையில ஆளுங்க என்கிட்ட வரவே மாட்டாங்க. வருவாங்க போயிடுவாங்க, பிரசங்க கேட்பாங்க போயிடுவாங்க. பார்த்தேன் ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டு, அங்க இருக்கு சின்ன சர்ச்சு இருக்கு வயல்காட்டுல, அங்க ஜெபம் பண்ணிட்டு ஒண்டியா படுத்துக்குவேன். அது கூரை சர்ச்சையா இருந்தது. மஞ்சு புல் போட்டு தரையெல்லாம் சிமெண்ட், சாணி போட்டு மெழுகி விடுவாங்க. அதுல படுத்துட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரிய ஸ்திரியை பார்த்தேன். உயரமா நல்லா நகையெல்லாம் போட்டுன்னு, பூவெல்லாம் வச்சுன்னு, முடிய விரிச்சு போட்டு, கழுத்துல ஒரு ட்ரம் அடிச்சுன்னு, கழுத்துல ட்ரம்ம போட்டு டபா 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 டபுன்னு அடிச்சுன்னு வருது. நான் சொப்பனம் பார்த்துனே இருக்கிறேன், யாரடா இந்த ராத்திரியில வராங்கன்னு சொல்லிட்டு உத்து பார்த்தேன். கீழே காலும் கிடையாது, மேலே பறந்துட்டு வருது, மேலே தாவிட்டு வருது.
பயந்து போயிட்டேன். நான் அப்படி பார்த்ததே கிடையாது. ஹிண்டிலிருந்து கூட இது போல பார்த்தது கிடையாது. அதனால நான் எழும்பி உட்கார்ந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன். இந்த ஆவிகளை ஜெயிப்பதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. நான் துரத்தணும். இதுல ஜனங்களை அடிமைப்படுத்த இருக்கிற ஆவிகள் துரத்தி அடிக்கப்படணும். உபாசம் பண்ண கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு ஆத்மாவை கொடுக்க தொடங்கினார். அது முதல்ல நான் இங்க ஊழியத்திற்கு வந்து நான் பேப்டிசம் கொடுத்தது ராஜா அவங்க அம்மா எலிசபெத் சிஸ்டர் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பேப்டிசம் நானே கொடுத்தேன் ஆர்டினேஷன் ஆயிட்ட பிறகு. அதற்கு முன்னே எப்சி சிஸ்டர், குணம் ஃபேமிலி, குணசேகர் ஃபேமிலி, அப்படி ஒவ்வொரு குடும்பமா ஞானஸ்நானம் எடுத்து அந்த குடும்பத்தை எல்லாரும் கர்த்தர் கொண்டு வந்தார். அவர்களே இதுவரையில ஊழியத்தில் அதிகமாய் தாங்கினார்கள். ராஜ்யம்மா அம்மையார் ரொம்ப பிரயாசப்படுவாங்க. நிறைய வேதத்தில் உள்ள காரியங்களை கேட்பார்கள். தெளிவாய் சொல்லும் பொழுது அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இதுதான் உண்மையான ஊழியம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்களுக்கு நான் பேப்டிசம் கொடுத்தேன், அடக்கம் பண்ணேன். இதெல்லாம் என்னால முடிஞ்ச காரியம் இல்லை. இது தேவனுடைய கிருபை. ஒருத்தரை கர்த்தர் ஏற்படுத்தின மனவாட்டி சபைக்கு ஒரு ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துறதுன்னா சபை என்று சொல்லப்படுகிறது அது பரிசுத்தவான்கள் தான், அது நீதிமான்கள் தான். அதற்கு ஜனங்களை கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டதற்கு நமக்கு உதவியா முதல் இருந்துங்க. அப்ப காய்ச்சலாம் யாரும் கொடுக்கல. காசு எனக்கு 50 ரூபாய் தான் அனுப்பி கொடுப்பாரு. சபையா இருந்தா அவங்க போற ப்ரே பண்ற இடத்துல சாப்பிட்டுக்குவேன். ராஜம்மா சிஸ்டருடைய குடும்பம் தான் என்னை ரொம்ப பராமரிச்சாங்க. முகம் கோடாம பராமரிச்சாங்க. அது பிரதர் தேவா படிச்சு அவர் பிடெக் படிச்சு வேலைக்கு போனார். அது முதல் இந்நாள் வரையில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம்பாகத்துல அவர் குறைந்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி தசம்பாகம் யாரும் கொடுக்கல. அந்த குடும்பம் கொடுத்து ஊழியத்தை தாங்கினது. ஊழியம் வளர்கிறது என்று சொன்னால் சும்மா இல்லை. ஒன்னு தேவ வல்லமை, இன்னொன்னு ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை நடத்துகிறார். வல்லமையான காரியத்தை செய்தார். எத்தனை பிசாசு துரத்துனது. அந்த பிசாசுகள் எல்லாம் இயேசப்பா நாமத்தில் துரத்தி விட்டது. இப்ப இதே பெரிய சர்ச்சை கட்டுவதற்கு இந்த தேவ பிள்ளைகளும் சகாயம் செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், இந்த குடும்பம் அஸ்திபாரத்துடன் செக்கிட சபையில இவர்கள் அஸ்திபாரத்துடன் அஸ்திபார தூண்களாயிருக்கிறார்கள். அதனால இவர்கள் நாமங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எழுதப்பட்டு யாரு ஊழியத்தை தாங்குகிறார்களோ மனப்பூர்வமாய் முகம் கோணாம கர்த்தரால் மனுஷனை தாங்குகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை தேவன் கிறுக்கி போடவே மாட்டார். ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு அவர்கள் சகாயம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஊழியம் செய்தர் சில பேர் வயிற்றுக்கெல்லாம் வராங்க. வயிற்று ஊழியத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிறைய பேத்துக்கு உதவி செய்து இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி செய் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். நீ இந்த ரூட்டில் போனேன்னா உன் சாட்சி கெட்டு போயிடும். நீ இந்த ரூட்டில் நட. நீ யாருக்கிட்டையும் கை நீட்டாத, எதிர்பார்க்காத. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நிறைய பேத்த
கர்த்தரிடத்திலே வழி நடத்தினேன். ஊழியக்காரர்களா கூட ஊழியம் செய்யறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் இந்த குடும்பங்களை அஸ்திபார கற்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களா இருந்தா ஒரு சபைக்கு அஸ்திபார கற்களா இருக்கணும். அஸ்திபார கற்களா இருந்து ஆட்டம் கொடுக்க கூடாது. அந்த பில்டிங் இடிஞ்சு போயிடும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த வசனத்தில், எப்பொழுதும் இங்க கட்டி இருக்கிறதான இங்க அஸ்திபாரம் போடும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி இந்த சபையின் மீது, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னார். அல்லேலூயா. இதற்கு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. சாத்தான் எவ்வளவு போராடணும் தெரியுமா? மாந்திரிகம், சூனியங்கள் எல்லாமே வந்தது. ஆனா கர்த்தர் என்னோட கூட சொல்லுவார் ஒவ்வொரு காரியத்திலும். இது உனக்கு விரோதமாய் வருகிறது முன்னாடியே சொல்லிடுவார். நான் அட்வான்ஸா ஜெபிச்சிடுவேன், என்னை நடத்துங்கப்பா அந்த வழியில. அந்த வழி வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நீர் எனக்கு வைத்திருக்கிற மார்க்கமே போதா, கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் அதில் எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்தின் வழியில தான் வரணும். அல்லேலூயா. அதற்கு ஜெபக்குழுவுல ஆண்டவர் அப்ப சொன்னார், நீ ஜெபக்குழுவை ஏற்படுத்து சபையில, குடும்பமாய் நீ ஜெபக்குழுவில ஆட்களை போய் கொண்டு வா, ஜெபம் பண்ண அந்த வீட்டுக்காரங்க எல்லா கட்டுகளும், பேயினுடைய கட்டுகளை உடைக்க சொன்னார். உடைச்ச அவருடைய நாமத்தினால நிறைய பிள்ளைங்க, இப்ப வாலிப பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வர, சகோதரிகள் ஜெபம், ஸ்திரீகளுடைய ஜெபம், வாலிப பிள்ளைகளுடைய ஜெபம் எல்லாமே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப சகோதரிகளுடைய ஜெபம், அப்புறம் செயின் பிரேயர் இருக்கு. இதெல்லாம் இதுல நான் இப்ப சொன்ன இந்த குடும்பம் உறுதியாய் இதுவரையில இருக்கிறது. இந்த குடும்பம் தாங்கினார்கள். விசேஷமாய் இந்த அம்மையார் தலைமையாயிருந்து தாங்கினார்கள். பிள்ளைகளுக்கு நல்லா சொன்னாங்க, இந்த வழியில போங்க. சொல்லப்படுகிற வார்த்தை நான் யாருக்கிட்டையும் போய் சொன்னதுக்கே கிடையாது. கேட்டு பாருங்க, அல்லா குளத்துல போய் சொல்லவே மாட்டேன். எனக்கு என்னத்துக்கு போய் சொல்றது? ஹிண்டில் இருக்கும் பொழுது எதனா 1-2 போய் சொல்லுவேன், ஏன்னா அப்பா அம்மா அடிச்சு போட்டுறாங்க. ஆனா கிறிஸ்டின் இயேசுப்பாவை நம்பின பொழுது இதுவரையில ஒரு பொய்யும் சொன்னது கிடையாது. அல்லேலூயா. ஆமா, கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி ஓப்பனா சொல்லிடுவேன். எது மறைக்க வேண்டுமோ கர்த்தர் சொல்லி, இது சொல்லாதப்பா பிரச்சனை வரும் அப்படின்னா சொல்ல மாட்டேன். அதுபோல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நான் கர்த்தருடைய சித்தத்தை இதுவரையில செய்திருக்கிறேன். இந்த குடும்பத்தாருக்கு நல்லது செய்யும்படி, நற்கிரிகை செய்யும்படி அதிகமாய் போதித்திருக்கிறேன். அவர்கள் செய்த நன்மை தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் போகும் பொழுது அவர்களோடு கூட போயிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அவங்க பிரயாசத்தை, இந்த பூமிக்குரிய பிரயாசத்தை விட்டு ஓய்ந்திருந்தாலும் அவர்கள் போகும் பொழுது அவர்களோடு கூட அந்த நற்கிரிகை போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் நான் இருந்த வரையில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இருந்த வரையில 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பேருக்கு கல்யாணம். ஏன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய அஸ்திபாரத்தின் கற்கள். அல்லாஹ்வுலத்திலே கர்த்தர் போட்ட அந்த அஸ்திபார கற்கள் இவர்கள் என்று சொல்லி, அதே போல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் சில வார்த்தையை கடினமாய் சொல்லும் பொழுது அது தப்பு செஞ்சுனே தான் இருப்பாங்க. அப்ப அவங்க கோபப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க. ஏன்னு சொன்னா அது அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? அவங்க நாளைக்கு அந்த அழிவில்லாத நித்திய நரகத்துக்கு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வைராகியத்தில் சொல்லுகிறது. அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுதோ அது திறக்கப்பட்டிருக்கு. அதனால நிறைய ஜனங்கள் கர்த்தரை தேடி வருகிறார்கள். ஜெபிக்கிறோம். இந்த குடும்பம் விசேஷமாய் அஸ்திபாரமா இருக்கு. நான் இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அம்மாவை குறித்து சொல்லுவதற்கும் பேசுவதற்கும்
அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்திருக்கிற ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் நான் இருந்தாலும், ஆனா அவங்க குடும்பத்திலே ஒருவனாக நான் வந்து கலந்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால ஆண்டவராகிய தேவன் இப்படி ஒரு நல்ல காரியத்தை ஆயத்தப்படுத்தி தந்தார். அது அவங்களுக்கு எண்ணம் இருந்தது. இந்த சர்ச்சிலே பங்காயிருந்து கர்த்தருடைய தீர்மானத்தின்படியே அவர்கள் இங்க அடக்கம் பண்ணணும். இங்க இவர்களுடைய நல் சாட்சி எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி நான் இப்ப மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் இதுக்கு முன்னாடியும் அவங்க உயிரோடு இருந்த போது சொல்லி எடுக்கிறேன். நிறைய இடத்துல போகிறேன், திருப்பதிக்கு போறேன். பிரதர் அருளர்ஸ் இருக்கிறார், என் ஜூனியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஆர்டினேஷன் பண்ணோம், நானும் பெரிய பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் சேர்ந்து 3 பேரும் ஆர்டினேஷன் பண்ணி அவரை ஸ்டாண்டர்ட் படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போனா கூட இந்த நற்கிரியை செய்கிறார்களே அவர்களை நான் சொல்லுவேன். அந்த சர்ச்சைக்கு அவர்கள் பிரயோஜனமா இருக்கணும் அந்த சாட்சி. அப்போ ஊழியத்திற்கு கொடுக்கிற பிள்ளைகள், நன்மை செய்கிற பிள்ளைகள் எழும்பணும் கர்த்தருக்கென்று. தேவனுடைய ராஜ்யம் நன்மை செய்யும்படிக்கு, நன்மை செய்கிற ஒவ்வொருத்தரையும் அது உயிரோடு எழுப்பி கடைசி நாளிலே அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். எக்காலம் தொனிக்கும், அப்போ அழிவில்லாமல் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இந்த பாக்கியத்தை நினைச்சு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த வருடத்துல 3 பேரை கர்த்தருக்குள்ளே அனுப்பி இருக்கிறேன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே ஆண்டவராகிய தேவன் இந்த குடும்பங்களை இன்னும் பாதுகாக்கணும், ஊழியத்துக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும். அவங்களும் ஊழியம் செய்யணும். கற்றுக் கொடுத்திருக்கிற ஊழியத்துல அவர்களை கற்றுக் கொடுக்கிற கர்த்தருக்கு. எனக்கு ஒரே பொண்ணு தான், ஆனா என் பொண்ணை நான் விடாம, என் மகளை விடாம, அப்ப படிச்சுட்டு இருந்தாங்க, நல்லா பாடுவாங்க சின்ன வயசுல இருந்து. ஆனா உடன் ஊழியக்காரராக கர்த்தர் சொன்னார், இவங்களை பிரயோஜனப்படுத்துன்னு சொன்னார். அதனால பிரதர் ராஜா, பிரதர் இளையராஜா இவர்களை எல்லாம் பிரயோஜனப்படுத்தும்படிக்கு கர்த்தர் சொன்னதுனாலே அவர்கள் இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியாய், அவர்கள் வைராகியமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிரதர் எங்கிரின் சுரேஷ் இப்ப இருக்கிறாரே, அவரும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் தேவா கூட தேவனுடைய வார்த்தை பேசுவதற்கு அவருக்கு சரியானபடி தைரியம் உண்டாயிருந்து அவரை நிற்க வைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். அதே போல அவர் இங்கு போனாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்ல கற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தவும் மாத்திரல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளைகளுக்குரிய சகல நன்மையும் இன்னும் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இருக்கு என் மூலமா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இவங்களுடைய 23 பிள்ளைகளில ஒருத்தருக்கு ஜூன் 2ஆம் தேதின்னு கல்யாணம் இருக்கு. என்னிடத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்ல காரியங்கள் இந்த குடும்பங்களில் நடக்கணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிள்ளைகள் வளரணும், வளரணும், வளரணும். கிறிஸ்துக்குள்ளே அவர் வளர்ந்து விருத்தியாகணும், கனி கொடுக்கணும். அதுக்காக தான் பாடுபடுறேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கென்று உழைக்கணும், ஆண்டவருக்கென்று கொடுக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒளிவு மறைவில்லாமல் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஒளிவு மறைவில்லாமல் சொல்லி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கம் நீங்க கொண்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஐயா. இந்த வேலையிலே குடும்பத்தை குறித்து தான் அறிவிப்பு. ஆயாவுக்கு 8 பேர் பிள்ளைங்க, அதுல ஒரு அம்மா மரித்துட்டாங்க சின்ன வயசுல, எங்களுக்கு தெரியாதானே. 7 பேர் பிள்ளைகள், அதுல பேரப்பிள்ளைகள் 23 பேர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணமாயி 26 பிள்ளைங்க. டோட்டலா இத்தனை பேர் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதித்தார். இதுல முக்கியமா சொல்லணும்னு சொன்னா, ஊழியத்துல இணைந்து ஊழியம் செய்யர்களா இருந்து கர்த்தர் நாம் மேம்படும்படியா அவருடைய ஜெபத்து மூலமா நாங்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக சிவரிகா
మన మధ్యలో ఉన్నటువంటి మన యొక్క సేవకులు సైమన్ అయ్య గారు ఉన్నారు. వారు చివరి ప్రార్థన ఆశీర్వాదము మనకు అందిస్తారు. అందరూ లేచిన పడి ప్రార్థించుకుందాం. సర్వశక్తి కలిగిన దేవా, ఆదరణకర్తని పరిశుద్ధాత్ముడా, ప్రేమించువాడు, కృప చూపించువాడు, ఓదార్చువాడు, ఇంతవరకు రాజమ్మ గారిని గురించి చక్కటి సాక్ష్యం విన్నాం. ఆమె ప్రార్థన ద్వారానే ఈ సంతతి దీవించబడింది. నన్ను ప్రేమించిన ఆజ్ఞలు గైకుని వారిని 1000 తరముల వరకు కరుణించు దేవుని ఆయన చెప్పున్నారు. ఆ బిడ్డ మిమ్మల్ని ప్రేమించిన ఆజ్ఞలు గైకొని తన యొక్క సంతతి కొరకై ప్రార్థించినప్పుడు వారి యొక్క సంతతిని ఈ రీతిగా దీవించి ఆధ్యాత్మికంగాను భూ సంబంధంగాను ప్రతి విషయంలో మా ప్రభు బిడ్డలను ఫలభరితముగా మార్చిన దాన్ని బట్టి మీకు స్తోత్రాలు. ఇంకా ఈ సంతతిని ఆశీర్వదించండి. ఆమె లేని లోటును మీరు తండ్రిగా ఉండి తల్లిగా ఉండి పరామర్శించండి. బిడ్డలకు చక్కటి ఆలోచనలు అనుగ్రహించమని ప్రార్థించున్నాం. మీ కరుణగల హస్తానికి కుటుంబాన్ని అప్పగిస్తున్నాం. ఈ స్థలంలో దైవ సేవకులు పడిన ప్రయాసము వ్యర్థము కాకుండా, ఆ బిడ్డ యొక్క ప్రార్థన, ఉపవాస ప్రార్థన, కన్నీరు ప్రార్థన వ్యర్థము కాకుండా సత్యం కొరకై నిలిసే ఒక సంతతిని లేపి ఈ ప్రాంతంలో అవును తండ్రి ఒక గొప్ప ఉద్యమాన్ని రగిలించమని ఎందరైతే స్థలంలో నిలబడి ఉన్నారో వారందరూ వాక్యం ఉన్నారు నాయన. మంచి కార్యం చేస్తూ మంచి పేరు తెచ్చుకొని మీ మహిమగల రాకడ వస్తున్నప్పుడు అక్షయులుగా నిన్ను ఎదుర్కోవడానికి రూపాంతర కార్యం జరిగించండి. సత్యాన్ని అనుసరించే ప్రజలుగా మీరు అనుసరించండి. దేవాశీర్వాదం వారి కుటుంబం కొరకై, భార్య పిల్లల కొరకై, ఇంకా రాజా వారి కుటుంబం కొరకై, సురేష్ వారి కుటుంబం కొరకై, మా ప్రభ ఇళయరాజు ఇంకా ఎంతమంది పిల్లలు ఉంటున్నారో ఆ సంతనంతటిని మీరు దీవించమని, మేళ్లతో నింపమని, సేవకులను మీరు ఆశీర్వదించండి. మహిమ ఘనత ప్రభావం మీకు ఆరోపిస్తూ నజరేయుడైన యేసు నామములో ప్రార్థించున్నాం తండ్రి. మన ప్రభువైన యేసుక్రీస్తు కృపయు పరిశుద్ధాత్మ యొక్క సహవాసము తండ్రి యొక్క ప్రేమ మనందరికీ సదాకాలం తోడై ఉండి ఈ కుటుంబానికి తోడై ఉండి నిత్యం నడిపించునుగాక. మా ప్రాణమా యెహోవాను సన్నతించుము, ఆంతరంగ సమస్తమని పరిశుద్ధనామమును సన్నతించుము. మా ప్రాణమా యెహోవాను సన్నతించుము, ఆయన చేసిన ఉపకారములు దేన్ని మరొకము. ఆమేన్. హల్లెలూయా. 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 వచ్చిన మీకందరికీ ప్రభు పేరట వందనాలు తెలియజేస్తున్నాము. మరి ముఖ్యంగా సేవకులు ఉన్నారు, మీ కొరకు భోజనం సపరేట్గా ఏర్పాటు చేయబడింది. మీరు వెళ్తున్నప్పుడు కుడి పక్కన ఉంటుంది పైన, అక్కడ మీరు సేవకులు కూర్చొని భోజనం చేయవచ్చు. అదేవిధంగా బంధువులు అనేక మంది వచ్చినారు, మీ కొరకు కూడా ప్రత్యేకంగా భోజనశాల ఏర్పాటు చేయబడింది. మీరందరూ ఆ సమయంలో ఆ ప్రాంతంలో కూర్చొని భోజనం చేయవలసిందిగా ప్రభు పేరట కోరుతున్నాను. ఆ యొక్క సమయంలో ఈ యొక్క కూడికను జరిపించుకోవడానికి మనకు ఈ యొక్క సంఘంలో, మన యొక్క సెకండ్ మినిస్ట్రీ సంఘంలో అవకాశం ఇచ్చినటువంటి పాస్టర్ గారికి నేను వందనాలు తెలియజేస్తున్నాను. వచ్చినటువంటి ప్రతి ఒక్కరికి కూడా ప్రభు పేరట వందనాలు తెలియజేస్తున్నాను. మరి ముఖ్యంగా మన మధ్యలో కీబోర్డ్ వాయించినటువంటి పాస్టర్ రాకేష్ గారికి, వారి యొక్క కుటుంబానికి, వారి సహోదరుడు వారికి కూడా వందనాలు తెలియజేస్తున్నాను. అనేక మంది సేవకులు పిలువగానే వచ్చారు. పేరు పేరువంతున మీకు అందరికీ ప్రభు పేరట వందనాలు తెలియజేస్తున్నాను. మీకు భోజనం ఆయత్తం ఉన్నది కనుక మీరు భోంచేసి వెళ్ళవలసిందిగా ప్రభు పేరట మిమ్మల్ని కోరుతున్నాను. ప్రభు మిమ్మల్ని అందరినీ ఆశీర్వదించి దీవించి కాపాడు.